50 rupees, அதே 2 rupees, அதே 8% average inventory. So EOQ நம்மளுக்கு மட்டும் வேற வந்து இவங்களுக்கு வேற வந்ததா இல்ல நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வேற வந்துச்சா? Can you try this sum? Kindly try this sum. The average annual consumption of material 18,250 at a price of 36.50. The storage cost 20 on an average inventory, and the cost of placing the order 50. Cost of placing the order is 50. Find out EOQ. Find out EOQ. Can you do that? Find out EOQ. Can you do this? Find out economic order fund. Find out EOQ and update me. Fatabat. But over a time, மறந்துடாத ஏனா என்ன பீனா என்ன சீனா என்னன்னு எக்ஸாம்ல எழுதணும். எழுதுனாதான் மார்க். அதே மாதிரி லிசன், அவன் எங்காச்சும் இங்க மொட்டையா 4 போட்டு விட்டுருக்கானா 4 ஆர்டர் பர் இயர் போடுறானா, இல்ல இங்க எங்காச்சும் மொட்டையா போட்டு வெறும் 2009 விட்டுருக்கானா, எது எழுதாம விட்டுருக்கானா? தென் நீங்க முன்னாடி ருபீஸ் போடாம விட்டுருக்கானா, இங்க கேஜி போடாம விட்டுருக்கானா? இங்க ஏன் பின்னாடி எழுதல? இங்க எழுதிட்டான், தெளிவா எழுதிட்டான், அதனால போடாம. நீ வெறும் ஏ ஓ சின்னு போட்டு இதை போட்டு போயிட்டா போதுமா? அவன் அப்படி போட்டா கூட மென்ஷன் பண்ணிருக்கான். புக்ல என்ன பிரசன்ட் பண்ணிருக்கான் நீ பாக்கணுமா வேண்டாமா? So kindly update me. What is the answer? What is EOQ? Kindly update me. What is EOQ? சார் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க சார், முடிச்சுட்டு கூப்பிடுறாங்க சார். சார் கேக்குது சார்? Kindly update me. What is EOQ? Kirtana updated, Rajabhaskar updated, Janani updated, then Vasi updated. So மத்தவங்கலாம் 500, ராஜபாஸ்கர் மட்டும் 2500, then Hamsavini EOQ 2500 units. Hamsavini EOQ 2500. Listen, what is A? The average annual consumption கொடுத்திருக்காங்க. இது அதோட purchase price per unit. Storage cost சொல்லிருக்காங்க. அப்ப 20% ஆன எது மேல அப்ளை பண்ணணும்? 36.50 அப்ளை பண்ணணும். Then cost of placing the order, purchase cost per order கொடுத்திருக்காங்க. You have to find out EOQ. இதுல எல்லாத்துக்கும் வேற வேற ஆன்சர் வருது. சோ சிலர் என்னங்கறாங்க 2500, சிலர் என்னங்கறாங்க 500 யூனிட்னு சொல்றாங்க. Let me check what is the answer. So listen, 500 units is the answer. Answer எவ்வளோ? 500. எல்லாரும் என்ன அப்டேட் பண்றீங்க? Some people are updated 2500 units. எப்படி 2500? EOQ எப்படி ஹம்சவனிக்கு 2900 வந்துச்சு? Then ராஜபாஸ்கருக்கு எப்படி 2900 இருந்துச்சு? Ranjani, Kripagari, then Rahul, that is Siva, Vasagi, Janani, Kirtana. ராஜபாஸ்கர் அண்ட் ஹம்சவனியோட ஆன்சர் தப்பு. ராஜபாஸ்கர் அண்ட் ஹம்சவனியோட ஆன்சர்ஸ் வந்து என்ன தப்பு? ரெண்டு சம் தான் இருக்கு. EOQல you have only 2 sums. உங்க புக்ல நம்ம என்ன எடுக்கிறது? EOQல only 2 sums. Let me go next. So my kind request, now we are moving into levels, correct? Now we are moving into levels. My kind request, kindly rewrite the formula. Kindly பார்க்காம உனக்கு என்ன வருதோ உங்க நாலேஜுக்கு, வாட் எவர் இட் மே பி, உங்க நாலேஜுக்கு என்ன வருதோ எழுது. படிக்க கூடாது, அவ்வளவுதான். சார் எல்லா லெவலோட ஃபார்முலா நான் எழுத முடியும் சார். கேன் யூ ரைட் ஆல் த லெவல் ஃபார்முலாஸ்? ரைட் அண்ட் அப்டேட் மீ. Write all the level formulas and update me, sir. Yes, I am ready, sir. Write all the level formulas and update me. Kindly write the formulas at all the levels and update me. Whether you completed or not. பார்க்க கூடாது, அவ்வளவுதான். ஏன்னா நேத்தே எடுத்தேன், இன்னைக்கு காலையில மறுபடியும் எடுத்தேன். ஏற்கனவே காலையில படிக்க சொல்லிக்கார டைம் கொடுத்துருந்தேன், படிச்சு எழுதி பாருன்னு டைம் கொடுத்துருந்தேன்.
சார் 500 யூனிட்ஸா சார் ஃபர்ஸ்ட் செம்க்கு முன்னாடி போட்டதுக்கு? ஆமாம்மா 500 யூனிட் தானே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் செம்மா செகண்ட் செம்மா சார் போட்டது? செகண்ட் செம் ஃபர்ஸ்ட் செம் தான் ஏற்கனவே போட்டுமே. ஓகே சார், நான் ஃபர்ஸ்ட் செம் தான் ஆன்சர் பண்ணேன். ஓகேம்மா. So please do this and update me whether you are able to recall all the formulas, because levels formulas தான், வேற ஒண்ணுமே பேசாது. Only formula speak. So Janani update is completed. Very good, ma. Then Siva also completed. Kribagari completed. Tara completed. Very good for each and everyone. Others, Kirtana, Rajabhaskar, Hamsaveni, Vasuki. Kindly update me on completion. Kindly update me on completion. Kirtana also completed. Then Vasuki, Janaranjani, Vasi completed. Hamsaveni completed. Janaranjani. So, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு லெவல்ஸ்ல. லிசன் வெரி கேர்ஃபுல். நவ் வி ஆர் மூவிங் டு திஸ் சம். அவன் என்ன கேட்கறான்? ஃபர்ஸ்ட் ரீஆர்டரிங் லெவல் வேணுமா? ரீஆர்டரிங் லெவல் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியணும். அப்படின்னா இந்த சம் எப்படி ப்ரொசீட் பண்றது? அப்ப ரீஆர்டரிங் லெவல் ஃபார்முலா ஐ மஸ்ட் நோ. அதுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். மினிமம் லெவல் ஃபார்முலாவை எடுத்து அப்படியே ஆல்டர்னேட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் யூசேஜ் இன்டு மேக்ஸிமம் லீட் டைம் போடலாம். மேக்ஸிமம் யூசேஜ் இன்டு மேக்ஸிமம் லீட் டைம் போடலாம். அப்படி இல்லைன்னா ரீஆர்டரிங் லெவல் மினிமம் லெவல் ஃபார்முலாவை மாத்தி போட்டு போடலாம். 2 ஃபார்முலா இருக்கு, நீ எதுல வேணா அடாப்ட் பண்ணு. மினிமம் லெவல் இருக்கு, மேக்ஸிமம் லெவல், ஆவரேஜ் ஸ்டாக் லெவல், 4 லெவல் கேட்கறான். ஸோ சம்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் அதுக்கு செட் ஆகாமன்னு பாத்துக்கோ. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் என்ன ரிக்வயர்டு என்ன வேணும்னு எழுதிக்கணும். RE ரிக்வயர்டு. நம்மளுக்கு என்ன லெவல் கேட்கறான்? தே நீட் ரீஆர்டர் லெவல். They need reorder level. What is that reorder level formula? I need maximum usage into maximum lead time. நீ ஏதோ ஒரு ஃபார்முலா அடாப்ட் பண்ண போதும், ரெண்டுமே போடணும்லாம் கிடையாது. மேக்ஸிமம் யூசேஜ் அண்ட் மேக்ஸிமம் லீட் டைம் போடலாம். அப்படி இல்லைன்னா மினிமம் லெவல், மினிமம் ஸ்டாக் லெவல் பிளஸ் ஆவரேஜ் யூசேஜ் இன்டு ஆவரேஜ் லீட் டைம். இந்த ரெண்டுல எது வேணா போடலாம். ரெண்டுலயும் ஆன்சர் மாறித்தான் வரும். அதுக்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அப்ப எனக்கு என்ன வேணும்? எனக்கு ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் யூசேஜ் வேணும். அப்ப ரெக்வயர்ல ஃபர்ஸ்ட் whether I can get maximum usage. சம்ல மேக்ஸிமம் யூசேஜ் இருக்கா? மேக்ஸிமம் யூசேஜ் இருக்கு. எவ்வளவு? 25. அது கேஜி. அது என்னது? எதுவுமே சொல்ல. 25 per week சொல்லிருக்காங்க. 25 யூனிட்ஸ் per week போட்டுக்கோ. எதுவும் சொல்ல. 25 யூனிட்ஸ் per week. அப்ப இது கிடைச்சிச்சு. தென் மேக்ஸிமம் லீட் டைம். செகண்ட் மேக்ஸிமம் லீட் டைம். மேக்ஸிமம் லீட் டைம். லிசன் ஹியர். லீட் டைம்ங்கிறது ரீஆர்டர் பீரியட். லீட் டைம்னாலும் ரீஆர்டர் பீரியட்னாலும் ஒண்ணுதான். லீட் டைம்னாலும் லிசன், லீட் டைம் அண்ட் ரீஆர்டர் பீரியட் ஈக்குவல் டு சேம். மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். லீட் டைம்னா ஒரு ஆர்டருக்கும் இன்னொரு ஆர்டருக்கும் உண்டான கேப். அதாவது நம்ம ஆர்டர் போட்டோன்னே குழந்தைங்க உடனே சப்மிட் பண்ணிடறானா? நான் இன்னைக்கு ஆர்டர் போறேன் சார், நான் இன்னைக்கு ஆர்டர் போறேன், 14ஆம் தேதி ஆர்டர் போறேன் சார், சப்ளை பண்றது 16ஆம் தேதி சார். அப்ப லீட் டைம் எவ்வளவு? 2 days. லீட் டைம் எவ்வளவு? அப்ப ஆர்டர் போட்டதுல இருந்து மெட்டீரியல் உள்ள வர்றதுக்கு. இஓக்யூல பார்த்தோம். இஓக்யூல லீட் டைம் 0. இஓக்யூட அசம்ஷன்ல
லாஸ்ட் அசம்ஷன் EOQல லீட் டைம் 0. அப்ப 14ஆம் தேதி ஆர்டர் போட்டா 14ஆம் தேதியே கொண்டு கொடுத்துறான். 14ஆம் தேதி ஆர்டர் போட்டா 14ஆம் தேதியே கொண்டு கொடுத்துறான். therefore லீட் டைம் 0. அசம்ஷன்ஸ் அண்டர்லைங் EOQ. ஸோ மேக்ஸிமம் லீட் டைம். அப்ப லிசன், இங்க 2 ப்ராடக்ட் கொடுத்துருக்கான். எத்தனை 2 காம்பனன்ட்ஸ் A and Bங்கிறான். அப்ப லிசன், அப்ப 2க்கு தனித்தனியா போடணும். யூ ஹேவ் டு டேக் இட் ஃபார் A and B. என்ன கொடுத்துருக்கான்? மேக்ஸிமம் லீட் டைம் ஏக்கு 6 வீக், பிக்கு 4 வீக், 6 வீக்ஸ் 4 வீக்ஸ், 6 வீக்ஸ் 4 வீக்ஸ். அப்ப இந்த ஃபார்முலாவுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. இந்த ஃபார்முலாவுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சிருச்சு. அப்ப ஏக்கு 25 வீக் தான், பிக்கு 25 யூனிட் தான். ரெண்டு காமன் மேக்ஸிமம் யூசேஜ். தென் தேர்டு, நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண மினிமம் ஸ்டாக் லெவல் வேணும். மினிமம் ஸ்டாக் லெவல் நான் இனிதான் கண்டுபிடிக்கணும். So let it be as it is. Then average usage. I need what is average usage. Some average usage 75 units, sir. Minimum usage is 25 units. Minimum 25. Okay. Maximum usage on the 75 units. Maximum usage, she told that. Thank you, Janani. 75 units. So average usage. Average usage some என்ன கொடுத்திருக்கனா? கொடுக்கல. அப்ப you have to find out. எப்படி? சார் நார்மல் யூசேஜ் கொடுத்திருக்கான். நார்மல் யூசேஜ் கொடுத்திருக்கான். எவ்வளவு? 50 per week. நான் ஏற்கனவே சொல்ல நார்மல் லெவல் ஒண்ணுதான். ஏற்கனவே அந்த ஃபார்முலா எழுதும்போது சொன்னோம், ஏவரேஜ் லெவல் ஈக்குவல் டு நார்மல் லெவல் சொல்லியிருக்கோம். ஏற்கனவே நீ போய் பாரு, ஃபார்முலா எழுதுறப்ப ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதுறப்ப எழுதிருப்பேன் ஏவரேஜ் லெவல் ஈக்குவல் டு நார்மல் லெவல். அப்ப ஏவரேஜ் யூசேஜ் ஈக்குவல் டு என்ன யூசேஜ்? நார்மல் யூசேஜ். ஸோ நார்மல் யூசேஜ்னாலும் ஏவரேஜ் யூசேஜ்னாலும் ஒன் அண்ட் த சேம் தான். இப்ப சம்பளம் அவனே கொடுத்துருக்கான். எவ்வளவு கொடுத்துருக்கான்? தே கிவன் தட் 50 யூனிட்ஸ். அசியூம் தட் 50 யூனிட்ஸ் per week. சார் குடுக்கலைன்னா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஒன்னும் இல்ல, மினிமம் இதுக்கு என்ன பண்றோம்? ஏவரேஜ் லெவலுக்கு மினிமம் லெவல் பிளஸ் மேக்ஸிமம் லெவல் டிவைட் பை 2. அப்ப யூசேஜ்னா மினிமம் யூசேஜ் பிளஸ் மேக்ஸிமம் யூசேஜ் டிவைட் பை 2. சம்ல மினிமம் யூசேஜ் 25 இருக்கு, மேக்ஸிமம் யூசேஜ் 75 இருக்கு. டிவிஷன் பை 2 ஈக்குவல் டு 50. சோ குடுக்கலைன்னா கூட நீங்க கண்டுபிடிச்சலாம் ஏவரேஜ் யூசேஜ். தென் ஏவரேஜ் லீட் டைம். ஃபோர்த் ஏவரேஜ் லீட் டைம். ஃபோர்த் ஏவரேஜ் லீட் டைம். இதே ஃபார்முலா தான் ஏவரேஜ் லீட் டைம்க்கு. என்ன ஃபார்முலா? மினிமம் லீட் டைம் பிளஸ் மேக்ஸிமம் லீட் டைம் டிவைட் பை 2. சம்ல மினிமம் லீட் டைம் இருக்கா? சம்ல மினிமம் 4, மேக்ஸிமம் 6. ஏக்கு பிக்கு ரெண்டுக்குமே இருக்கு. அப்ப ஏ பி 4 பிளஸ் 6 டிவிஷன் பை 2. இது ஏக்கு ஈக்குவல் டு 5. தென் பிக்கு 2 பிளஸ் 4 டிவிஷன் பை 2. 2 பிளஸ் 4 டிவிஷன் பை 2 ஈக்குவல் டு 3. அப்ப ஏவரேஜ் லீட் டைம் A equal to B equal to A equal to 5 weeks, B equal to 3 weeks. இதுல என்னப்பா பிரச்சனை உனக்கு? தென் இது ரீஆர்டர் லெவலுக்கு வேணுங்கிற இந்த ஃபார்முலாலையும் போட முடியும், இந்த ஃபார்முலாலையும் போட முடியும். நான் எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன். சரியா? அப்ப அந்த ஒர்க்கிங் நோட் எல்லாம் போடும்போது ஏவரேஜ் லீட் டைம் ஈக்குவல் டு எழுதும் போது ஏவரேஜ் லீட் டைம் ஈக்குவல் டு மினிமம் லீட் டைம். எப்படி எழுதணும்? மினிமம் லீட் டைம் பிளஸ் மேக்ஸிமம் லீட் டைம் ஹோல் டிவிஷன் பை 2ன்னு போட்டா தான் உனக்கு மார்க் கிடைக்கும். நீ பாட்டுக்கு அப்படியே மனசுலயே போட்டு கால்குலேட் பண்ணி A equal to 5 weeks போட்டா அது எப்படி கண்டுபிடிச்சுன்னு எப்படி எக்ஸாம்ல தெரியும்? ஸோ எக்ஸ்பிளைன் ப்ராப்பர்லி. எப்படி கண்டுபிடிச்சா 5ன்னு போட்டு விட்டுட்டுனா, இல்ல 3ன்னு போட்டு, இல்ல 50ன்னு போட்டு மொட்டையை விட்டுருக்கேன் எங்காச்சும், இல்ல எங்காச்சும் மொட்டையை விட்டுருக்கா. ஈவன் மேக்ஸிமம் லீட் டைம்னாலும் மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட்னாலும் ஒண்ணுன்னா கூட எழுதி காமிச்சிருக்கேன். ஸோ ஏவரேஜ் யூசேஜ் நார்மல் யூசேஜ் இந்த அளவுக்கு நீ பிரசன்ட் பண்ணினா எக்ஸாம்ல உனக்கு எதுக்கு மார்க் குறைக்கணும்? அதான் சொன்னேன், ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an opposite reaction. இதுவும் அது கான்செப்ட் தான். பிரசன்டேஷன் கிளியர், மார்க் இந்த வச்சுக்கோ 10 out of 10. ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an opposite reaction, equivalent opposite reaction. தயவு செஞ்சு நீ என்ன பண்றியோ அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பா இருக்கு. அது உன் கையில தான் இருக்கு. தென் நெக்ஸ்ட் ரீஆர்டர் பீரியட். அடுத்து என்ன வேணும் எனக்கு? ரீஆர்டரிங் லெவலுக்கு கண்டுபிடிச்சிட்டேன் நான். 2 ஃபார்முலா கொண்ட அத்தனை இன்ஃபர்மேஷன் போட்டாச்சு. போத் த ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி தென் மினிமம் லெவல். நெக்ஸ்ட் வாட் இஸ் மினிமம் லெவல்? ஸோ மினிமம் லெவலோட ஃபார்முலா, மினிமம் லெவல்னாலும் மினிமம் ஸ்டாக் லெவல்னாலும் ஒண்ணுதான். மினிமம் லெவல்னாலும் மினிமம் ஸ்டாக் லெவல்னாலும் ஒண்ணுதான். ஏவரேஜ் லெவல்னாலும் ஏவரேஜ் ஸ்டாக் லெவல்னாலும் ஸ்டாக்குங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிக்கோ. என்ன ஃபார்முலா? மினிமம் ஸ்டாக் லெவலுக்கு 3 equal to reorder level minus, ஏன்னா மினிமம் அதனால மைனஸ், M for minus, average usage into average lead time.
அப்ப ஏற்கனவே ரீஆர்டர் லெவல் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சேன். இந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ரீஆர்டர் லெவல் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எடுத்து வந்து இங்க வச்சுட்டு ஆவரேஜ் யூசேஜ் இங்க இருக்கு, ஆவரேஜ் லீட் டைம் இங்க இருக்கு ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அப்ப இதுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்ம எதுவும் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் ரீஆர்டர் லெவல், வேற ஒண்ணுமே கிடையாது. ரீஆர்டர் லெவல் வச்சு இது போட்டலாம். அப்ப அடிஷனல் இன்ஃபர்மேஷன் எதுவும் தேவையில்லை, ரெக்கேட்ல வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. எதுக்கு மினிமம் லெவல். ஐ டோன்ட் நீட் எனி அதர் இன்ஃபர்மேஷன் ஃபார் டு ஃபைண்ட் அவுட் மினிமம் லெவல். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து என்ன கேட்கிறேன், அடுத்த லெவல் என்ன லெவல், மேக்ஸிமம் லெவல். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் மேக்ஸிமம் லெவல்? மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல். மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் ஈக்குவல் டு மேக்ஸிமம் அப்படின்னு சொன்னா 4 காம்பனன்ட் சொல்லியிருக்கேன். அப்ப ரீஆர்டர் லெவல் பிளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி மைனஸ் ரீஆர்டர் லெவல் பிளஸ் ரீஆர்டர். மேக்ஸிமம் முன்னாடி இருக்கிறது மினிமம். அப்ப மினிமம் யூசேஜ் இன்டு மினிமம் லீட் டைம் இன்டு மினிமம் லீட் டைம். அப்ப இங்க இதுக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷன் ரீஆர்டர் லெவல் இங்க கண்டுபிடிச்சாச்சு, அதை வச்சு போட்டுக்கலாம். ரீஆர்டர் குவான்டிட்டி we have to find out, EOQ கண்டுபிடிக்கணும். we can do that EOQ. then minimum usage into minimum lead time. அப்ப மினிமம் யூசேஜ் இங்க இல்ல, I can write 5வது மினிமம் யூசேஜ். அதே மாதிரி ஏபி எல்லாம் தேவையில்லை. மினிமம் யூசேஜ் ஈக்குவல் டு 25 யூனிட்ஸ். மினிமம் யூசேஜ் ஈக்குவல் 25 யூனிட். இது வந்து காமன், மினிமம் யூசேஜ் காமன். தென் மினிமம் லீட் டைம் 6th மினிமம் லீட் டைம். மினிமம் லீட் டைம் ஏ பி. ஏக்கு வந்து 4 வீக்ஸ், பிக்கு வந்து 2 வீக்ஸ். லெட் வி செக். யூ சி ஏ 4 வீக்ஸ், பிக்கு வந்து 2 வீக்ஸ் மினிமம் லீட் டைம். அப்ப இந்த ஃபார்முலா கொண்ட இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. we have to find out ROQ. தென் அடுத்தது 6 7 வேற என்ன வேணும்? அப்ப மேக்ஸிமம் லெவல் we can do that. தென் நெக்ஸ்ட் அடுத்து என்ன வேணும்? அடுத்து என்ன கேட்கறான், ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் கேட்கறான். அப்ப ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் மினிமம் லெவல் பிளஸ் மேக்ஸிமம் லெவல், மினிமம் லெவல் பிளஸ் மேக்ஸிமம் லெவல் டிவிஷன் பை 2. இது ஒன் ஆஃப் த ஃபார்முலா. யூ கேன் அடாப்ட் திஸ் ஃபார்முலா. ஏன்னா ஏற்கனவே அவன் கேட்கிற செகண்ட் கொஸ்டின் மினிமம் லெவல், தேர்ட் கொஸ்டின் மேக்ஸிமம் லெவல். நீ அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபார்முலா அடாப்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா there is an alternative ஃபார்முலா. என்னது, மினிமம் லெவல் பிளஸ் half of ROQ or EOQ. அப்ப மினிமம் லெவல்ல ஏற்கனவே கண்டுபிடிச்சிருவோம், ஓகே. பட் half of ROQ EOQ we have to find out. அப்ப எதுவும் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் எதுவும் கண்டுபிடிக்க தேவை, ஏன்னா ஃபார்முலா போட்டு டெரைவ் பண்ணும். தென் அடுத்தது EOQ வேணும். வாட் வி நீட் EOQ. EOQ ரூட் ஆஃப் 2AB டிவைடட் பை C. ரூட் ஆஃப் 2AB டிவைடட் பை C. சம்ல இன்ஃபர்மேஷன் அந்த EOQ அவனே கொடுத்துட்டான். சம்ல EOQ ரீஆர்டர் குவான்டிட்டி அவனே கொடுத்துட்டான். ஏ எவ்வளவு, பி எவ்வளவு, அந்த வேலையும் மிச்சம். அப்ப இட் இஸ் கிவன். அப்ப இங்க நீங்க எழுதிக்கோ, கிவன் EOQ ஆர் ROQ. EOQ சொன்னாலும் தான், ROQ சொன்னாலும் தான். ஏக்கு எவ்வளவுன்னு கொடுத்துட்டான், பிக்கு எவ்வளவுன்னு கொடுத்துட்டான். சோ எவ்வளவு கொடுத்துருக்கான், they said that 300 500 300 யூனிட்ஸ் 500 யூனிட்ஸ். அப்ப அந்த வேலையும் மிச்சம் உனக்கு. அப்ப இந்த ஃபார்முலாக்கு ROL ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருவேன். தென் ROQ இங்கே கொடுத்துட்டான். அப்ப நீ சம் போடும்போது என்ன பண்ணும், ஏக்கு தனியா போடணும், பிக்கு தனியா, ஒவ்வொன்றுக்கும் டபுளா போடணும். ரீஆர்டர் லெவல் கண்டுபிடிக்கிறியா, ஏக்கும் கண்டுபிடிக்கணும், பிக்கும் கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் லெவல் கண்டுபிடிக்கிறியா, ஏக்கும் போடணும், பிக்கும் போடணும். மினிமம் லெவல் போடுறியா, ஏக்கும் போடணும், பிக்கும் போடணும். So adopt in both the formulas. ரெண்டு ஃபார்முலா அடாப்ட் பண்ணணும். சார் ஆவரேஜ் லெவல் ரெண்டு ஃபார்முலா இருக்கு. அடாப்ட் both the formulas for computation of A and B. For computation of A and B. அப்ப லிசன், இவ்வளவுதான் உனக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷன், இவ்வளவுதான். இதை வச்சு ஏதாவது ஒரு ஃபார்முலா அடாப்ட் பண்ணி மீதி எல்லாம் கண்டுபிடிச்ச வேண்டியது. ஸோ ஆவரேஜ் லீட் டைம் தெரியும். தென் இங்க மேக்ஸிமம் லீட் டைம் எங்க தேவைப்பட்டுச்சுல, மேக்ஸிமம் லீட் டைம் எதுக்கு, ரீஆர்டர் லெவலுக்கு. இது இங்க எழுதிருக்கு, மேக்ஸிமம் லீட் டைம் எழுதியிருக்கோம். எல்லாமே எழுதியாச்சு. அவ்வளவுதான். உனக்கு சம்முக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷன் எவ்வளவுதாம்மா. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம டெரைவ் பண்ண முடியுதா, தாராளமா முடியும். ஸோ டெல் மீ, கேன் யூ டு தட்? கேன் யூ அப்டேட் மீ வெதர் இஃப் யூ ஆர் ஏபிள் டு தட்னா ஐ வில் லீவ் யூ டு யுவர் சாய்ஸ். ஏன்னா அப்ளிகேஷன் ஃபார்முலா தான், உனக்கு என்னென்ன வேணுங்கிறத எடுத்து கொடுத்துட்டேன். வாட் எவர் யூ நீடுன்னு எடுத்து கொடுத்தேன். சார் ஐ கேன் ட்ரைனா அப்டேட் மீ, யூ கேன் ட்ரை. அதர்வைஸ் சார் யூ வில் டூ தட்னா ஐ வில் டூ. ஜன்னி செட் தட் எஸ், அதர்ஸ் ஜஸ்ட் டைப் எஸ். எஸ்ன்னு டைப் பண்ணா போதும். எஸ் சார் அதெல்லாம் தேவையே இல்லை. Amsamini said C. Then Kirbagari, yes. Janni, yes. Then Taraka, then Sivaragul Rajabhaskar. Kirtana oda idu varla. Kirtana, can you try or you need to me to do? Kirtana? Vasi updated, yes. Taraka updated, yes. Oh. So stock level. Soluma. Stock level and idu vachu EOQ vachu try பண்ணுவோம்ல sir. ஆமாம்மா. அது மட்டும் ஒரு தடவை explain பண்ணுங்க sir. ஸ்டாக் லெவல் EOQ வச்சு ட்ரை பண்ணா, அதாவது ரீஆர்டர் லெவல் கேக்குறீங்களா?
இல்ல இல்ல சார் மினிமம் ஆவரேஜ் இப்ப பண்ணதுல ஆவரேஜ் ஸ்டாக் லெவல்ல EOQ வச்சு பண்ற ஓ ஃபார்முலா. முன்னாடி போட்டது சொல்றீங்களா? ஓகே, ஆவரேஜ் லெவலோட ஃபார்முலா வந்து EOQ டிவிஷன் பை 2. இது வந்து எதுக்கு மட்டும்னா இது ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃபைண்டிங் அவுட். லிசன் ஹியர், இந்த ஃபார்முலா இங்க அடாப்ட் பண்ணக்கூடாது. இந்த ஆவரேஜ் லெவல் வேற, அந்த ஆவரேஜ் லெவல் வேற. இந்த ஆவரேஜ் லெவல் வேற, அந்த ஆவரேஜ் லெவல் எதுக்குன்னா டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த ஆவரேஜ் லெவலுக்கு டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்க. அது ஒன்லி அப்ளிகபிள் when you compute EOQ. EOQ போட சொல்லி அந்த EOQ-ஓட இதை வந்து கரெக்டா செக் இல்லையான்னு கண்டுபிடிக்க சொல்லி போடும்போது தான் அப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும், டோட்டல் கேரிங் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். டோட்டல் கேரிங் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். இந்த டோட்டல் கேரிங் காஸ்ட் கண்டுபிடிக்கும் போது we need டோட்டல் கேரிங் காஸ்ட் கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு என்ன வேணும்னா ஆவரேஜ் ஸ்டாக், ஆவரேஜ் யூனிட்ஸ் இன்டூ CCPU PA. இது ஆவரேஜ் யூனிட்ஸ், இது வந்து ஆவரேஜ் லெவல். ஆவரேஜ் லெவல் வேற, ஆவரேஜ் யூனிட்ஸ் வேற, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு ஆவரேஜ் யூனிட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு EOQ டிவிஷன் பை 2. EOQ டிவிஷன் பை 2. இது ஆவரேஜ் யூனிட்ஸ். திஸ் இஸ் நாட் அன் ஆவரேஜ் லெவல். பட் இது நம்ம இங்க போடுறது ஆவரேஜ் லெவல். இது நான் சொல்றது புரியுதாமா? எஸ் சார். இது வந்து ஆவரேஜ் யூனிட்ஸ். திஸ் இஸ் நாட் அன் ஆவரேஜ் லெவல். நம்ம இங்க சொல்றது இங்க ஆவரேஜ் லெவல். சோ இதுவும் ஆவரேஜ் லெவலுக்கு ஈக்குவல் தான். ஆனா இது ஒன்லி when you prepare EOQ ப்ரிப்பேர் பண்ண மட்டும்தான் இது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். EOQ டிவிஷன் பை 2 போடுறது வந்து ஒன்லி டு ஃபார் த கைண்ட் ஆஃப் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேரிங் காஸ்ட். டோட்டல் கேரிங் காஸ்ட் கண்டுபிடிக்கும் போது ஆவரேஜ் லெவல் கண்டுபிடிச்சு இன்டூ CCPU PA போடும். ஆனா இங்க இது வந்து லெவல்ஸ் ஃபார்முலா. லெவல்ஸ் ஃபார்முலால என்ன சொல்றாங்களோ அதை அடாப்ட் பண்ணும், இதை கொண்டு வந்து அடாப்ட் பண்ணக்கூடாது. உங்க டவுட் கிளாரிஃபை ஆயிடுச்சுன்னா டவுட் இருக்காமா? இல்ல சார் கிளாரிஃபை ஆயிடுச்சு. Okay. So please try, each and everyone, please try.